பயோஃப்ளாக் தொட்டியில் எவ்வளோ தண்ணீர் உள்ளது, அதற்கு எவ்வளோ மீன் குட்டிகளை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக ஒரு 4 டயமீட்டர் தொட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 13 அடி நீளம், 13 அடி அகலம் வரும், 4 அடி உயரத்தில் வரும். இது தொட்டியோடைய முழு கொள்ளளவு பார்த்திங்கன்னா 15,000 லிட்டர் வரும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா எப்பயுமே 3.25 அடி தான் வந்து தண்ணி வந்து நிரப்பி வைப்போம். இதன் கொள்ளளவு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 13,000 14,500 லிட்டர் தண்ணி வந்து பிடிக்கிறது வந்து. இந்த தொட்டிகள் தண்ணீர் அளவுகளை பொறுத்து மாறுபடும். அதாவது நீங்கள் எந்த அளவு ஸ்லோப் வைக்கிறீங்களோ அந்த அளவு பொறுத்து தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீரோட அளவு மாறுபடும். அது இல்லாமல் நீங்கள் வாங்குகிற தார்பாய் பார்த்திங்கன்னா 1.2 மீட்டரா இல்லை 1.5 மீட்டரா இல்லை 1.8 மீட்டரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எந்த தார்பாய் விற்பனை செய்யும் நபர்களும் வந்து சரியாக சொல்வதில்லை. எதுக்காக பார்த்தீங்கன்னா இது சரியாக சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து மாறுபடும், சரிங்களா? அதனால் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய மீன்நாழி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மீன் பண்ணைகள் அமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 அளவு உள்ள தார்பாய் தான் நம்ம வந்து அமைப்போம். 1.8 தார்பாய் யாருக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடியில் வெல்டு மெஷ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படும். இது வந்து ரேரான ஒரு சில ஆள் தான் வைப்பாங்க. ஆனால் 1.5 தான் போதுமான அளவு. ஆனால் 1.2 வந்து போகிறது வந்து ஸ்லோப் நீங்கள் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தார்பாய் வந்து உள்ளே போயிடும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து போதுமான தார்பாய் இருக்காது. இதனால் பிரச்சனை ஏற்படும். தண்ணீரோட அளவும் பார்த்திங்கன்னா இதனால் வந்து மாறுபடும் உங்களுக்கு. இதனால் முதல் முறையாக நீங்கள் வந்து பயோஃப்ளாக் முறையில் மீன் வளர்ப்பு செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தார்பாய் தேவைப்படும். அப்படின்னா சிறந்த தார்பாய் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக மீன்நாழி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறந்த அளவில் வந்து பண்ணைகளை அமைச்சு கொடுத்து தார்பாய்களும் சிறந்த முறையில் வந்து நம்ம விற்பனை செய்கிறோம்.